ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என்ன பண்ணுறீங்க? வாங்க இன்றைக்கி சிக்கன் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சிக்கன் ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. 1 கிலோ சிக்கனு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஓகேவா? ஒரு சின்னதாக போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி பூ போட்டு நல்லா வறுத்துருக்கேன். இது கூடவே என்ன பண்ணலாம், சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 1.5 ஸ்பூனு, தனியா ஒரு 4 ஸ்பூன் போட்டு வறுக்க போகிறேன். சிக்கன் ஊறுகாய்க்கு ஸ்பெஷல் மசாலா இதான் ரெடி பண்ணணும். நல்லா வாசம் வரணும். சீரகம் தனியா வறுபட்டு பொன் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட நான் வெந்தயம் 1 ஸ்பூனும், கடுகு தூள் 1 ஸ்பூனும் போட்டு சும்மா லேசாக வறுத்துக்கிறேன். ஆல்ரெடி அதை வறுத்து வச்சுருக்கேன். நான் சும்மா லேசாக வறுத்துறேன். நான் வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மசாலா நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஓகேவா? இது அப்படியே மாறட்டும். நம்ம இப்போ சிக்கனை வேக வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே சிக்கனை வேக வைக்க போகிறோம். பாருங்கள், கடாய் சூடான உடனே நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற இந்த சிக்கன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த சிக்கனை போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். இந்த சிக்கன்லேயே தண்ணி வரும். இந்த தண்ணியிலே இந்த சிக்கன் வேகணும். ஓகேங்களா? மூடியெல்லாம் போட வேண்டாம். அந்த தண்ணியிலே சிக்கன் வேகிற அளவுக்கு அப்படியே விட்டால் போதும். இந்த சிக்கனை வெந்து தண்ணி வரும் பாருங்கள், அப்போ பார்த்துக்கலாம். ஓகேவா? பாருங்கள், சிக்கன்லேயே தண்ணி வெந்துட்டுருக்கு. இந்த தண்ணி எல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும் விடாமல். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனால் தான் நம்ம அதை ஆயில் சேர்க்க முடியும். இதில் தண்ணியிலே, இந்த சிக்கன் தண்ணியிலே சிக்கன் வெந்துடும். ஓகேங்களா? அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிக்கன் வேகிற வரைக்கும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி அறுத்த கொய்யா பழங்க, உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இது பாதி பழம் தான் எனக்கு கிடச்சிது. நான் போகிறதுக்குள்ளே அணிலார் காலையில் பாதி சாப்பிட்றாரு. அவர் பாதி வச்சுட்டு மீதியை தான் நான் சாப்பிட்றேன். ஒரு ரெண்டு பீஸ் சாப்பிட்டு டேக் ரெஸ்ட்டு. சிக்கன் ஊறுகாய் வேகிற வரைக்கும் வாங்க சாப்பிட்லாம். வாங்க, நம்ம சிக்கன் ஊறுகாய் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஆகிடும். ஸோ அதுக்கு நான் லெமன் போய் கிள்ளிட்டு வந்தேன். எங்கள் தோட்டத்தில் லெமன் ஜூஸ் தேவைப்படுது. ஸோ கிள்ளின்னு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சிக்கன் தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சி. சிக்கன் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நாம் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஓகேவா? நான் இதயம் நல்லெண்ணெய், இதயத்துக்கு ஏற்ற இதயம் நல்லெண்ணெய் 200 கிராம் எடுத்துருக்கேன். அப்படியே இந்த இதயம் நல்லெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே இருக்கட்டும். இந்த எண்ணெயில் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா வறுபடணும். சிக்கன் ஃபுல்லாக எண்ணெயில் வறுபடுற அளவுக்கு ஊற்றுங்க. லைட்டாக மாறினா போதும். ரொம்பவும் ஹார்டாக பண்ணிடாதீங்க சிக்கனை. லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் சிக்கன் கொஞ்சம் வறுபடட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம், அப்புறம் ஹார்டாகிடும் சிக்கனு. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனவுடனே நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் நம்ம ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். மசாலா ஆட் பண்ண போகிறோம். காரமெல்லாம் நம்மளுக்கு அப்புறம் வேணும்னா கூட லாஸ்ட்டாக வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா சிக்கன் ஊறுகாக்குன்னு ஒரு மசாலா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் உள்ள நல்லா மசாலா ஊறணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்குங்க. ஓகேவா? காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும்.
பாருங்கள் சிக்கனை நல்லா இதுவாகிடுச்சு. உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு காரமெல்லாம். இப்போ இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலன்னா, நான் எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா ஒரு எலுமிச்சம்பழம், அதை அப்படியே புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சம்பழத்தை ஊற்றிடலாம். ஓகேவா? எலுமிச்சம்பழத்தை ஊற்றிட்டு ஒரே ஒரு 2 செகண்ட் திருப்பி கொடுத்தீங்கன்னா போதும். கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். இது வந்து மினிமம் வந்து 2 நாள் ஊறணுங்க இந்த ஊறுகாய். அப்போ தான் வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய். ஓகேவா? சிக்கன் ஊறுகாய் எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சி இருந்தால் செழியன் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ். டாட்டா, பை பை, see you.